வாரிக்குள்ளே நுழைவு மணப்பாறை அந்த புலித்தலை ரோட்டில் போனோம். அந்த இடத்துல தான் அந்த ஐயர் மலைகிட்ட அந்த இடத்த தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தேன். அங்கே நின்று இப்போ சும்மா இப்போ ட்ரோன் எடுத்து லைவ்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாமான்ட்டு கனெக்ட் பண்ணேன். ஒன்று கனெக்ட் ஆகலன்ட்டு சரின்ட்டு போகலான்ட்டு வந்துட்டான். திடீர்னு வந்தார், திமுக எம்எல்ஏ வந்தார். அவர் பார்த்து அவரே தான் வந்து மறித்து அடித்து கேமரா அடித்து உடைச்சி இந்த இன்னொருத்தர் லாயருக்கு மண்டையை உடைச்சி இன்னொருத்தரை அவன் கேமராவில் உடைச்சி லைவ் கிட்ட உடைச்சி ஒன்றுமே பண்ண முடியும். மெயின் ரோட்லயே 300-400 பேர் பாக்குறாங்க. மணப்பாறை ரோடு அதுல சுப்பிரமணியன் சொல்லி ஒரு பழுப்பு அந்த இடம் வந்து அந்த தாலுகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பயன் போட்ட ஒரு குவாரி. மீண்டும் இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர், போய் கோர்ட்ல கொடுத்துருக்காரு. இல்ல சார், நான் வந்து காவேரி மற்றும் நீர்வள ஆதார பாதுகாப்பு மெம்பர் சுடலைக்கணும் சார். ஆமா, போலீஸ் வந்தாங்களா? போலீஸ்ல அவங்களுக்கு சாதகமா தான் சார் பேசுறாங்க. அதாவது உங்களுக்கு அவங்களுக்கு சாதகமா தான் கார்ல உங்களை அடிச்சு இது பண்ணிடுறாங்க. இவரையே கேமரா பண்ணி தனித்தனியா இது பண்றாங்க. அதாவது அதுக்கப்புறம் இவரு டிவியில போயிட்டு கொடுத்தோன்னா இந்த கேமரா பண்ணிருக்கானா இவங்களுக்கான கண்டுபிடிச்சாங்க போனா அவங்களே கொண்டு வந்து சேஷன்ல படிக்கிறாங்க. ஏன்னா அச்சமீறி அவங்க வெளியில பண்ணிட்டாங்க. ஆனா கோவில் மெயின் ரோட்ல தான் இருக்கேன். 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறேன். ஓரிக்கிட்டே போல ஓரிக்கு அதுக்கு 7 கிலோமீட்டர் சார். நாங்க அங்க போற ஐடியாவே இல்லை. ஆமா, இவரா அவரு திருமலராஜன் கேஸ் நடத்துறவர். ஆமா சார், கேஸ் காயம் அவரை வந்து இவரு வச்சிருந்த கேமராவை குட்டிங்க ஒரு மண்டையில அடிச்சு மண்டை ஒரே தையல் 7 தையல் போட்டு. கேமராவில் லைவ் கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே போயிருக்கு. பேசல, அந்த கமெண்ட் கொடுத்தான். கமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டான். அங்க குளிக்கலையில அங்க ஜிஹெச்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு அதான் சார் அடிபட்டு வந்து 4:30 மணி வரைக்கும் ஆஸ்பத்திரி 1:30 4:30 வரைக்கும் ஸ்டேஷன்லயே விசாரணை பேர்ல வச்சிருக்காங்க. நாங்க இங்கேருந்து போய் தான் நாங்க வந்து வச்சிருக்கீங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க விடல அப்படின்னு விசாரிச்சுருந்தாங்க. கொலையா பண்ணி விட்டாரு, ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணா அப்ப உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு இங்கேயே ஸ்டேஷன்லேயே வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, இங்கே தானே போலீஸ் இருக்காங்க, இல்லாட்டி இதுக்கப்புறம் உயிரோட இருப்போம். நான் பார்க்கணும் இல்ல சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே எம்எல்ஏ தான் வந்து அடிச்சு வாயிலேயே குத்தினாரு. வாயிலேயே குத்தி என்கிட்ட தான் கேமரா பிடிக்கிட்டு போய் அவர் மண்டையை உடைச்சாங்க. இதே காருக்குள்ளதான் இருந்தாங்க. ஸ்டிக் இல்ல, கேமரால இருந்து கேமராவே வச்சு அடிச்சாரு. கேமரா ரெண்டு பீஸா உடஞ்சிட்டு போச்சு. கேமரா கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. எங்க கிட்ட எல்லாமே வாங்கிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே வாங்கிட்டாங்க. வாங்கி எழுதி கழிச்சு வாங்கிட்டாங்க. நான் சொன்னது பழனியாண்டியும் மகனும் தான் முதல் அடிச்சது. அதுக்கப்புறம் எல்லாருமே சூழ்ந்து அடிச்சாங்க. அவங்க அடிக்கும் தைரியமா ஆயிட்டாங்க. எப்படி இல்ல, ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்காங்க. நாங்க போறது ஏதோ யாரோ சம்திங் லோக்கல் ரிப்போர்ட்டர் யாரோ போட்டு கொடுத்துருக்கோம்.
பண்ணி சொல்லி எல்லாம் திடீர்னு வந்துட்டாங்க. திடீர்னு இல்ல, அவங்க ஒரு 4 கார்ல வந்தாங்க, ஒரு 20 பைக்ல வந்தாங்க மொத்தம். 4 காரு, 2 வீலர்ல எல்லாம் அடுத்த 5 நிமிஷத்துல வந்துட்டாங்க. இது நடந்து குளிக்கல் to மணப்பாறை ரோடுல எஸ்பி பங்க் ஒண்ணு இருக்கு நடுவுல, அந்த பங்குக்கு நேரம். ஐயர்மலை பக்கத்துல. ஐயர்மலை. ஏற்கனவே நீங்க எடுத்துருக்கீங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து சும்மா பறக்க விட்டு டோனை மட்டும் பறக்க விட்டு எடுத்துட்டோம். அந்த விஷயம் தான் எல்லாமே போயிட்டு இருந்தது. இது வந்து கரெக்டா போய் கேமரா வச்சு லைவ் கொடுக்கறதுக்காக பாருங்க. அது வந்து 3 மாசத்துல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, புதுசா வெட்டி எடுத்த அந்த இதுல வந்து ஒரு அளந்து பார்த்து என்ன பெனால்ட்டியோ 3 மாசத்துல போடச்சுட்டு கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. 3 மாசம் முடிஞ்சும் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவரு வந்து அவங்க அட்வைஸ் சைட்ல இருந்து கண்டெம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். அதுக்கு நேற்று விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாரு கலெக்டர். நேற்று விசாரணைக்கு நான் போயிருந்தேன். ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் விசாரணைக்கு போயிருந்தேன். விசாரணை எல்லாம் சொல்லிட்டு எங்கிட்ட உள்ள எவிடன்ஸ் எல்லாம் கையில கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த மீடியாஸ்ல இருந்து இந்த கேஸ் விஷயமா சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் இங்கேருந்து ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் கிளம்பி போறேன். குளித்தலை கோர்ட்ல ஒரு கேஸை கொடுத்துட்டு தான் நான் கிளம்பி போறேன். நான் வந்து முசிறி சார், முசிறி. குளித்தலையில இருந்து அங்க போனேன். என் கார்ல தான் போறேன். கார் நிப்பாட்டிட்டு அப்புறம் இந்த காரை கூப்பிட்டு போனார். அந்த ரோட்டு மேலே ஒரு இடத்துல நின்று பண்ணிக்கலாம்னாரு. அதுல வந்து பண்ணும்போது அந்த லைவ் கனெக்ட் ஆகல அந்த கேமரால. அதனால அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி திரும்பி வரும்போது மறிச்சு அவரே ஃபைன் போட்டாங்க. ஆமா, ஃபைனுக்கு அப்புறம் அது எப்படி? ஃபைனுக்கு அப்புறம் கலெக்டர் அப்பீல் போயிருக்காங்க. 3 வருஷமா கலெக்டர் விசாரிக்கவே இல்லை அப்பீல. இப்ப இருக்க கலெக்டர் விசாரிக்கவே இல்லை. அது கலெக்டர் சொல்லிட்டு சார் 3 இயர்ஸ் உங்களுக்கு தான் பெண்டிங் இருக்குன்னு ஆக்ஷன் எடுக்கணும். 2022 போட்ட கேஸ் சார். 2022 பெனால்ட்டி போடுறாங்க. இன்னைக்கு வேற அதை விசாரணை பெண்டிங்கே வச்சிருக்கிறார் கலெக்டர். ஆர்டிஓ பெனால்ட்டி போட்டு ஆர்டிஓ வேலை நடந்துட்டு. அது மட்டும் இல்லாம தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல ஒரு கேஸ்ல வந்து இந்த குவாரியே இல்லாம எப்படி இந்த கிரஷர் ஓடுது அதுக்குன்னு சொல்லி அதை விசாரிக்க சொல்லி ஒரு 4 பேர் போட்டு டீம் போட்டிருக்காங்க. MOIF, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, TNEB உடைய சூப்பர் இன்ஜினியர், இவங்கெல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த டீம் வந்து விசாரிக்க சொன்னாங்க. அந்த டீமே இன்னும் அவங்க ரெடி பண்ணி விசாரிக்கவும் இல்லை. எம்எல்ஏ வந்து அடிக்கிறாரு சார். அதான் சார் தெரியுது. காரை விட்டு இறங்கிட்டேன். காரை விட்டு இறங்குற பின்ன வந்து அடிக்கிறாங்க சார். அவர் கேமராவை பிடுங்கி தலையில போட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ சார். பத்திரிகைகளுடைய நிருபர்களையும் படம் பிடிப்பவர்களையும் வழக்கறிஞர்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக அவர்களை தாக்கி கொலை முயற்சி செய்கின்ற அளவிற்கு சமூக விரோதிகள் பலரை கூட வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடியா திமுக ஆட்சியினுடைய இறுதி கட்டம் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ரவுடிசம் என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடைபெற்ற சம்பவத்தை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு போய் அவருடைய கண்டனத்தை விரைவில், அதே போல நம்முடைய பத்திரிகை நிருபர்களுக்கும் ஆறுதலை தெரிவிக்கின்ற வகையிலே நான் அவர் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் எந்த காலத்திலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக களத்திலே ஈடுபடுவது என்பது யாரும் கேள்விப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி நடந்து கொண்டால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அரசியல்வாதிகள் எப்படி மக்கள் நம்புவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
எனவே இதற்கு உரிய நடவடிக்கைகளை விடிய அதிமுகவுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா அரசியல் புறாமல அவங்க கையாக்க தான் அடிப்பாங்க. இல்ல சட்டமன்ற உறுப்பினரை வந்து கழுத்து வந்து அடிச்சிருக்காரு. இதை பத்தி அதுதான் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. எந்த ஒரு செயலுக்கும் அடிதடி ஒன்றுதான் வழி என்பதெல்லாம் நிதர்சனமான உண்மை அல்ல. ஆனால் நம்முடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே வாக்களித்த மக்கள் ஒரு நிமிடம் சிந்திக்கக்கூடிய நேரம் இது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.